அவர்களுடைய இருப்புக்கான பாதுகாப்பு ராஜபக்சேகளுக்கு தேவைப்பட்டது. அவர்கள் திரட்டிய நிதிக்கான பாதுகாப்பு தேவைப்பட்டது. அவர்கள் செய்ததாக கருதப்படும் குற்றங்களிலிருந்து அவர்களுக்கான பாதுகாப்பு தேவைப்பட்டது. இந்த மூன்றையும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வழங்கினார். இனக்குரோதம் கலந்த ஒரு பரப்புரை செய்யப்பட்டு ரணிலினுடைய செல்வாக்கு தொடர்ச்சியாக செயற்கையாக அவருக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு ஏற்படுவதற்கான சகல முயற்சிகளை நடக்கும். அவர் தன்னை காட்டுவார், அதை மக்கள் முன் கொண்டு வைக்க போறார். அவர் பொதுவானவராக நிச்சயம் இருக்க மாட்டார். ஏதோ ஒரு வெளிநாட்டு என்னுடைய கைக்கூலியாகத்தான் அவர் இந்த நாட்டை கொண்டு போகின்றார் என்பது மட்டும் உறுதி. அந்த மாதிரி ஒன்றை முதல் ஈரான் செய்ய வேண்டும். முதல் தன்னுடைய நாட்டை அந்த இஸ்ரேலினுடைய நஞ்சு பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். இந்த 7 மாநிலங்களையும் இந்தியாவில் இணைக்கின்றது ஒரு சிறிய ஒரு பாதை தான். அந்த பாதையை பூட்டான் ஊடாக சீனா கைப்பற்றினால் அந்த 7 மாநிலங்களையும் இந்தியாவிடமிருந்து துண்டிக்க வேண்டும். உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ILC தமிழ். உயிரோடை தமிழில் அன்பர்களே, உயிரோடை தமிழில் உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. அந்த நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் வேல் தர்மா அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் வேல் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வேல் தர்மா அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் நேயர்களே. இன்னும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். முதலில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சக்களுடைய ஆதரவில் ரணில் விக்ரமசிங்க ஒரு குறுகிய காலத்துக்கு ஜனாதிபதியாக கடமையாற்றி கொண்டு வருகின்றார். ஆனால் அவர் தன்னுடைய பதவி மக்களுடைய ஆணையின் ஊடாக வர வேண்டும் என்ற விருப்பத்தோடு நிறைய திட்டங்களை போட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது தெரிகின்றது. அதில் ஒன்று மொட்டுவ கட்சியை உடைக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். அதே போல் அவர் உடைத்து விட்டார் போல் தெரிகின்றது. மொட்டுவ கட்சியினுடைய ஆதரவு இல்லாவிட்டால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? என்ன நிலைமை என்று கூறுங்கள். விக்ரமசிங்க எப்படி இலங்கையினுடைய குடியரசுத் தலைவர் ஆகினார் என்பதை பற்றி இப்பவுமே நம்ப முடியாமல் இருக்கின்றது பலருக்கு. அந்த அளவுக்கு மோசமாக அரசியல் ஒதுக்கப்பட்டவர் எப்படி வந்தார்? அதெல்லாம் வெளிநாடுகளுடைய செயற்பாடுகள் தான். இலங்கையிலே இலங்கை பொருளாதாரம் எப்போதும் மோசமான ஒரு நிலையில் தான் இருந்தது. அதை மேலும் மோசமாக்கி எல்லாம் வெளியிலிருந்து செய்யப்பட்ட நடவடிக்கைகளை மேலும் மோசமாக்கி இலங்கை கடன் பெற முடியாத நிலைக்கு கொண்டு வந்து இலங்கையுடைய நாணயத்தை வீழ்ச்சி அடைய செய்து ஒரு சிறிய போராட்டத்தை ஆரம்பித்து அதன் மூலம் உல்லாச பயணிகளின் வருகையை குறைத்து இலங்கையின் கையில வெளிநாட்டு செலவாணி என்று சொல்லி எதுவுமே இல்லாத நிலைக்கு எல்லாம் கொண்டு வந்தது. ஒரு திட்டமிட்ட நிலையை தான் கொண்டு வந்து அங்கு அதிலிருந்து ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்க விட்டால் வேறு யாரும் இங்கு ஆட்சியை பொறுப்பேற்று நடத்த முடியாது என்ற நிலையை உருவாக்கி அவரை ஆட்சியாளராக்கி விட்டார்கள். பிறகு அவரை அவரை ஆட்சியிலே தக்க வைப்பதற்காக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு, அவருக்கு ஆதரவாக செயற்படுகின்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதந்தோறும் சூட்கேஸ் பட்டியல் வழங்கப்பட்டு கொண்டே இருந்தன பெருமளவு தொகையுடன். அந்த அடிப்படையில் தான் அவர் ஆட்சி இருக்கின்றார். இப்ப பேலட் பாக்ஸ் போய் சூட்கேஸ் பாக்ஸ் தான் இலங்கையினுடைய மக்கள் ஆட்சியை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக உருவெடுக்கப்பட்டு விட்டது. இருந்தும் அவருடைய செல்வாக்கை இதுவரை ஒரு கணிசமான அளவு வளர்க்க முடியாத நிலையில் இருக்கின்ற போது அவர் மஹிந்த ராஜபக்சவுடைய அந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மக்கள் முன்னணி என்ற கட்சியினர் அவர்களுடைய கட்சியுடைய ஆதரவை அவர்களுடைய வேட்பாளராக அவர் தன்னுடைய வேட்பாளராக நிற்பதற்கு அவர்களுடைய ஆதரவை கேட்டிருந்தார். அப்ப அந்த நிலையில சீனா சென்று விட்டு வந்த மஹிந்த ராஜபக்ச பின்பு ரணிலுக்கு ஆதரவில்லை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த நிலையில அவருடைய மகன் சொல்கின்றார்,
மஹிந்த ராஜபக்ச மகன் சொல்லுகின்றார், நாமல் ராஜபக்ச சொல்லுகின்றார், ரணில் விடுதலை புலிகளை உடைத்தது போல தன்னுடைய கட்சியையும் அவர் உடைத்து விட்டார் என்று. அப்ப இது ஒரு இது எதிர்பார்த்த ஒன்றுதான். ரணில் மொட்டுவ கட்சிக்கு நதி வேலை பார்ப்பார் என்று எதிர்பார்த்த ஒன்றுதான். அதை ஏன் அவர்கள் எதிர்பார்க்க முடியாமல் போனார்கள்? அவர்களுடைய மடி அப்போது மிகவும் வலிமையற்றிருந்தது. அவர்களுக்கு பாதுகாப்பு முதல் அவர்களுடைய இருப்புக்கான பாதுகாப்பு ராஜபக்சேகளுக்கு தேவைப்பட்டது. அவர்கள் திரட்டிய நிதிக்கான பாதுகாப்பு தேவைப்பட்டது. அவர்கள் செய்ததாக கருதப்படும் குற்றங்களிலிருந்து அவர்களுக்கான பாதுகாப்பு தேவைப்பட்டது. இந்த மூன்றையும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வழங்கினார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவை அவர்கள் ராஜபக்சே கட்சியினர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்ப அந்த நிலையில கம்பஹா மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அதாவது முட்டு கட்சியினுடைய கம்பஹா மாவட்டத்து அரசியல்வாதிகள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரசன்ன ரணதுங்கா, சகான் பிரதீப் ஆகிய 2 பேரும் அங்கு தங்களுடைய மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள். அந்த கூட்டத்துல முட்டு கட்சி என்று சொல்லப்படுகின்ற அல்லது பொகட்டுவ என்று சொல்லப்படுகின்ற அல்லது பொதுஜன பிரமுனை என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்ச கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 28 பேர் அதில் பங்கு பெற்றிருந்தார்கள். அத்துடன் பெருமளவு அந்த முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்துக்கு தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் போகக்கூடாது என்று அந்த ராஜபக்சே கட்சியினருடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் தன்னுடைய உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தும் 28 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பல கட்சி உறுப்பினர்களும் அங்கு சென்றுள்ளார்கள். அப்ப இதையெல்லாம் ரணிலுடைய மக்கள் மத்தியினான செல்வாக்கை உயர்த்துவதற்கான நடவடிக்கை. இப்ப ரணிலுக்கு பின்னாலே ஒரு பெரிய சக்தி இருக்கின்றது என்பதை அது காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, இனி தொடர்ச்சியாக வருகின்ற பரப்புரைகள் அரசியல் இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தினுடைய அல்லது இலங்கையுடைய பொருளாதாரத்துடைய இலங்கையுடைய ஆட்சியை கொண்டு செல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் ரணில் மட்டும்தான், ரணில் விக்ரமசிங்கே என்பவர் மட்டும்தான் கொண்டு செல்லக்கூடியவர் என்ற பரப்புரை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும். பன்னாட்டு அமைப்புகள் கூட அதற்கேற்ற வகையில செயற்படும். ஆனால் இந்த சஜித், அடுத்த நாங்கள் சஜித்தை பார்த்தோம் என்று சொன்னால், சஜித் அவர் தான் எந்த ஒரு வெளிநாட்டுடனும் இணைந்து செயற்படவில்லை என்ற ஒரு பிம்பத்தை தனக்குத்தானே உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு நல்ல குடிமகனுக்கு அழகான ஒரு செயல் அதுதான். ஆனால் தற்போது இலங்கையில் நடக்கின்ற அந்த வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான போட்டியில் அவரால் அதை வைத்துக் கொண்டு தாக்கி ஒரு வெற்றி பெற முடியுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் அவருக்கு இந்தியா கரம் நீட்டியதாகவும் அந்த கரம் எந்தளவு தூரம் திரைமறைவில் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் மனோ கணேசன் போன்றவர்கள் அவருக்கு பின்னால் நிற்கின்றார்கள் என்று கருதப்படுகின்றது. அது மட்டுமல்ல, மனோ கணேசன் தற்போதைய சூழலை வைத்து ஒரு கடுமையான பேரத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூட செய்திகள் வருகின்றன. அப்ப தமிழர்களுடைய வாக்கு எவ்வளவு தூரம் அவருக்கு போகும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக அனுரகுமார திசாநாயக்கா சென்ற தேர்தலில் 3 விழுக்காடு வாக்குகளை பெற்றவர், நாடாளுமன்ற தேர்தலில் 3 விழுக்காட்டை பெற்ற அவருடைய கட்சி தற்போது 50க்கு மேலே ஒரு தங்களுடைய ஆதரவு தளத்தை விட்டிருக்கின்ற சொல்வது முழுக்க பொய்யான ஒன்றுதான். அந்த பொய்யை யார் கட்டிட்டார்கள் என்றால், ஒரு மருத்துவம் சம்பந்தமான ஒரு பொது அமைப்பு தான் அதை கண்டுகொள் சொல்லிவிட்டது. இப்ப இனி என்ன நடக்க போறது என்று சொன்னால், இப்ப ஒரு மாதத்துக்கு முன்னர் உங்கள் நிகழ்ச்சியை நான் சொல்லியிருந்தேன், பொது வேட்பாளர் தேவைப்படுவது சிங்களவர்களுக்குத்தான் என்று. இப்ப தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு விட்டார்கள். அப்ப சிங்கள மக்களும் ஒன்றுபட்டு அவர்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்றது போன்ற
கதை அங்கு இனி கிளப்பப்படலாம். ஒரு இனத்துவேசம் கலந்த, ஒரு இனக்குரோதம் கலந்த ஒரு பரப்புரை செய்யப்பட்டு ரணிலினுடைய செல்வாக்கு தொடர்ச்சியாக செயற்கையாக அவருக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு ஏற்படுவதற்கான சகல முயற்சிகள் நடக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும், பணப்பட்டிகள் தான் பெருமளவில் பரிமாறப்பட்டு ரணிலுடைய செல்வாக்கு உயர்த்தப்படலாம். மற்றபடி இந்த நாட்டுக்கு ஒரு விமோசனம் என்று சொன்னால், உலக வங்கி சொல்லுகின்றது தற்போது உள்ள பொருளாதார பிரச்சனை 2026 ஆண்டு வரை தொடரும் என்று சொல்லுகின்றது. மற்றது இலங்கையுடைய மக்கள் தொகையில காற்பங்கு மக்கள் ஃபுட் செக்யூரிட்டி இல்லாமல், அதாவது உணவு பாதுகாப்பு இல்லை, நாளைய உணவு அவர்களுக்கு கிடைக்குமா என்று நிச்சயமாக சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அப்ப உணவு பொறுத்தவரையிலும் அதுதான். மற்ற ரணில் வேறு பல தூண்டில்களை போடுகின்றார் மற்ற அரசியல்வாதிகளுக்கு என்று ஒரு கதை இருக்கின்றது. அது உறுதிப்படுத்த முடியாத செய்தி என்பதை சொல்லிக்கொண்டுதான் நான் சொல்கின்றேன். அது ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அல்லது ஒவ்வொரு நாடாளுமன்றத்தில் அந்த முக்கியமாக இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு கார் இறக்குமதி லைசன்ஸ், மற்றது 2 மதுபான கடைக்கான அனுமதி பத்திரம். கார் இறக்குவதற்கான அனுமதி பத்திரம், மற்றது மதுபான கடை திறப்பதற்கான அனுமதி பத்திரம் கொடுக்கப்படும். இதுல பெருமளவு பணம் செலவழிக்க தேவையில்லை, வெளிநாட்டு செலவாணி தேவையில்லை, இந்த காசு ரணிலுக்கு அங்கிருந்து வந்தெல்லாம் தேவையில்லாத அளவுக்கு இப்ப இந்த தற்போது இலங்கையிலே கார் இறக்குமதி தடை செய்யப்பட்டிருக்கின்றபடியால் இந்த கார் இறக்குமதி மூலம் பெருமளவு பணத்தை சம்பாதிக்க முடியும். இப்ப கார் இறக்குமதி அந்த வருமான இறக்குமதி தீர்வையின்றி அவர்கள் கார் இறக்குமதி செய்வதற்கான அனுமதி கொடுக்கப்பட போகின்றார். அதன் மூலம் அவரால் 225 தொகுதிகளிலும் 225 பேரை எடுத்தாலே, அந்த 225 பேரும் ஆளுக்கு 10,000 வாக்குகளை கொண்டு வருவார்கள் என்றாலே அவரால் பெருமளவு வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும், மேலதிக வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட பல நடவடிக்கைகள் தொடர்ந்து நடப்பதன் மூலம் ரணிலுடைய செல்வாக்கு செயற்கையாக அதிகரிக்கப்படும். அவருடைய செயல்திறனை மற்றது வேறு பல நீங்கள் இப்பொழுது கூறுகின்ற விடயங்கள் எங்களால் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் கூறுவது போல் அங்கே சிலர் பேசியதைத்தான் நீங்கள் கூறுகிறீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். மலிந்தால் நிச்சயமாக சந்தைக்கு வரும், அப்பொழுது நாங்கள் அதை உறுதிப்படுத்தலாம். இப்ப நீங்கள் ரணில் தொடர்பாக ஆரம்பத்தில் கூறினீர்கள், உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி ரணில் விக்ரமசிங்க தான் அந்த நாட்டை காப்பவராகவும் சரியான ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவராக என்று நீங்கள் கூறுகின்ற நேரத்தில், நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கா பொறுத்தவரைய அவருடைய குடும்ப அந்த அரசியல், கடந்த கால அரசியல் ஈடுபாடுகள் எல்லாம் முதிர்ச்சியானவைதான், இல்லை என்று கூற முடியாது. இருந்தாலும் இவ்வளவு அரசியல் அனுபவம் இருந்து, குடும்ப அரசியல் இருந்தது, இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது என்ன காரணத்துக்காக ஒரு முகவரி இல்லாமல் சுயேட்சையாக நிற்க வேண்டும்? தன்னை ஒரு பொது வேட்பாளராக ஆக்குவதற்கான முன்னேற்பாடாகத்தான் அதை பார்க்க வேண்டும். சிங்கள மக்களுக்கான பொது வேட்பாளராக, அதாவது நான் இந்த ஒரு கட்சிக்காக நிற்கவில்லை, எனக்காக நிற்கவில்லை, கட்சிக்காக நிற்கவில்லை என்றால் கூர்ண விடயங்கள் உறுதிப்படாவிட்டாலும் பேரம் பேசும் பொழுது நிச்சயமாக மஹிந்த ராஜபக்சவுடைய கட்சியிலிருந்து இங்காலை தாவை சொல்லும் பொழுது இதை அந்த மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா? சுயாட்சியாக நிற்பதா கோரித்தனமான ஒரு நாடகம் என்று அந்த சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா? அதை சிங்கள மக்களை புரிய வைப்பதில் அந்த ஊடகங்கள் பங்கும், மற்றது வேறு பல அந்த அரசியல்வாதிகள், மாற்று அரசியல்வாதிகள பங்கு தான் முக்கியம். ஆனா ஊடகங்கள் யாவும் தற்போது படிப்படியாக ரணிலை நோக்கி சாய்வதாக போலத்தான் தெரிகின்றது. ரணிலுக்கு எதிரான கருத்துக்கள் குறைவாகவும் ரணிலுக்கான ஆதரவு செய்திகள் தான் அடிக்கடி வருகின்றன. ஆனால் சில இணையதளங்கள் தொடர்ச்சியாக ரணிலுக்கு எதிராக செய்திகளை வெளியிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. ரணில் ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லியும் அவர் அந்த நான் கட்சிக்காக நிற்கவில்லை, நாட்டு மக்களுக்காக தான் நிற்கின்றேன், இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கின்றது, எங்களுடைய மூதாதையர்கள் தான் இங்கு சுதந்திரம் பெற்றார்கள், அவர்கள் மூலமாக தான் இந்த நாடு கட்டியெழுப்பப்பட்டது, இந்த நாட்டை பாதுகாத்தது நாங்கள் தான், அப்படிப்பட்ட இனத்துவேசமும் கலந்த கல்லோயா குடியேற்றம் செய்தது நாங்கள் தான், இப்படியெல்லாம் செய்துதான் அவருடைய பரப்புரை நகரும் என்று எதிர்பார்க்கலாம்.
இப்ப சுயாட்சியாக நிற்பதால் அவர் ஒரு பொதுவான அந்த நாட்டுக்கு ஒரு பொதுவானவர் என்று எப்படி உறுதிப்படுத்த முடியும்? பொதுவான அவர் தன்னை காட்டுவார், அதை மக்கள் முன் கொண்டு வைக்க போறார். அவர் பொதுவானவராக நிச்சயம் இருக்க மாட்டார். இது ஒரு வெளிநாட்டு என்னுடைய கைக்கூலியாகத்தான் அவர் இந்த நாட்டை கொண்டு போகின்றார் என்பது மட்டும் உறுதி. பொதுவானவர் அல்ல. அப்படி என்றால் சீனா யார் வர விரும்புகிறார்கள்? சீனா பொதுவாக எந்த ஒரு கட்சி அரசியலுக்குள்ள இதுவரை காலம் பெருமளவில் ஈடுபடவில்லை. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் அதிக தொடர்பையும் மற்றது பின்பு ராஜபக்சேக்களுடன் அதிக தொடர்பையும் வைத்திருக்கின்றார்கள். இதற்கான அந்த சூட்கேஸ் வழங்குகின்ற வேலையில கூட அவர்கள் எல்லா சிங்கள கட்சிகளுக்கும் வழங்குவதாக வேறு வேறு அளவில் வழங்குவதாகத்தான் சொல்லப்படுகிறது. அவர்கள் பகிரங்கமாக தங்களுடைய அரசுறவியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் அவருடைய அரசுறவியல் நடவடிக்கைகள் எப்போதும் ரகசியமானதாகத்தான் இருக்கும். மற்றது அவர்கள் தங்களுக்கென்று அந்த மகா சங்கத்தினர் மற்றது சிங்கள பெருந்தேசியவாதிகள் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதிகள் உதயகம்மன்பில போன்றவர்கள் எல்லாம் தங்கள் வசம் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையினுடைய படைத்துறை யார் பக்கம் இருக்கின்றது என்பதுதான் முக்கியம். இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்தியா நீங்கள் கூறினீர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மனோ கணேசன் ஊடாக இனி மலையக மக்கள் அவர்களினூடாக இந்தியா அவரை நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அவர் எந்த நாட்டோடும் சேர்ந்து செயல்பட விரும்பவில்லை, இயங்கவில்லை என்று சொல்லுகின்றதை எவ்வாறு சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ள? என்றால் நாடுகளோடு நீங்கள் ஈடுபடாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? சிங்கள மக்கள் இந்திய தலையீட்டை பெருமளவில் விரும்பாதவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில அந்த பிராந்தியத்தில் நடக்கின்ற இந்த நகர்வுகளை பார்க்கின்ற போது as a regional player they never do proactive moves. அதாவது முன்கூட்டியே நகர்வுகளை செய்யக்கூடிய ஒருவராக ஒரு நாடாக அதனுடைய அரசியல் உறவு இருப்பதில்லை. எல்லாம் வரக்கூடாத இடத்துக்கு வெள்ளம் வந்தால்தான் அவர்கள் எழும்பி நின்று வேலை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையினுடைய செயற்பாடு இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில இந்தியா அதே நிலையில தான் இருக்கின்றது. இப்போது இறுதியில சில வேளை இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்றுபட்டு செயற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. தற்போது முதல் ஒன்றுபட்டு நின்றவர்கள் பின்பு பிரிந்தார்கள். தற்போது மீண்டும் ஒன்றுபடலாம். ஒன்றுபடுகின்ற போதுதான் தமிழ் மக்களுடைய வாக்கும் அங்கு சில வேளை பயன்படுத்தப்படலாம். யார் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன? கிட்டத்தட்ட 5-6 வாரங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் தற்போதுள்ள நிலையில் எவருக்கும் பெருமளவு வாக்கு கிடைக்காது என்றா சொல்லலாம். நான் நினைக்கிறேன் சஜித்துக்கு எண்ணிக்கை அடிப்படையில முதல் சுற்றுல அதிக அளவான வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதுவும் நான் நினைக்கல 30க்கு மேல போவார் என்று நான் நினைக்கவில்லை. அப்படி என்றால் பெருமளவு சென்ற தேர்தலில் மகிந்த மொட்டு கட்சிக்கு வாக்களித்தவர்கள் பெருமளவில் போய் சஜித் பிரேமதாசாக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதுல கிட்டத்தட்ட 60 விழுக்காடு வாக்குகளை இந்த கட்சியர் பெற்று வந்தனர். ஆனால் பொது தேர்தலில் ரணில் மற்றும் சஜித் பிரேமதாசா இருவருக்கும் இடையில் போட்டி இடம்பெற்ற பொழுது சஜித் பிரேமதாசா வெற்றியாளராக வெளியில் வந்தார். ரணில் விக்ரமசிங்காவுடைய கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றவில்லை. அவை இது ஒரு செய்தியாக மாறும் என்று நம்புகிறீர்களா? இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில சஜித் பிரேமதாசா அதிக வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இத்தனை விழுக்காடு பெறுவார் என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது. இரண்டாவது இடத்துக்கு நிச்சயம் அனுர்குமார் தான் பெறுவார். மொட்டு கட்சியில இந்த அதிருப்தியாளர்கள் பெருமளவில் சஜித்தை நோக்கி போகாமல் அனுர்குமார் ரத்சாநாயக்காவை நோக்கி போவதற்கு தான் வாய்ப்பு உண்டு. மொட்டு கட்சியை இன்னும் தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்கவில்லை என்று நினைக்கின்றேன். அது கடைசி நேரத்தில் ரணிலோடு இணைந்து விடுவார்களா? தமிக்க பிரேரா என்று ஒரு கதை இருக்கிறது, நாமல் ராஜபக்ச என்ற கதை இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒரு பேரத்துலதான் போய் முடியலாம். சில வேளை நாமல் ராஜபக்சவை தலைமை அமைச்சராக்குவது போல செய்யலாம். ஆனால் அப்படி செய்வதாயின் சீனாவுடைய நலன்களையும் முன்வைத்துத்தான் சில வேளை அவர்கள் செயற்படுவார்கள்.
அப்ப அந்த அப்படி ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று சஜித் பிரேமதாசாவுக்கும் நாமல் ராஜபக்ஷவுக்கும் இடையில் நடைபெற்றது என்று கூறுகிறார்கள். அது உண்மைதானே? பேச்சுவார்த்தை செய்யவில்லை என்றால் இருவரும் சொல்லுகிறார்கள். கொழும்பு செய்திகள் அதை உறுதி நடந்ததாகத்தான் கொழும்பு செய்திகள் பேர்கொண்டிருக்கின்றது. ஆனால் அது வேறு நோக்கத்துக்காக நடைபெற்றது. சஜித் பிரேமதாஸ் நினைக்கின்றார், ரணில் தலைமை அமைச்சராக இருந்தார், அவர் நரித்தனம் செய்வார் தேர்தல்ல. அப்ப அதற்கு முன்னர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அப்ப மொட்டு கட்சியும் சஜித்தினுடைய கட்சியும் இணைந்தால் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் ரணில் விக்ரமசிங்கை பதவி நீக்கம் செய்யலாம். அது நீதிமன்றத்துக்கு போக நீதிமன்றத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதுக்கு சில காரணம், அந்த பழைய மத்திய வங்கி ஆவணங்கள் சில கிளறப்படலாம். இது உறுதியாக சொல்ல முடியாது. அந்த சந்தித்ததன் நோக்கம் இந்த அவரை இம்பீச் பண்றது, அந்த குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து ரணிலை நீக்குவதற்காகத்தான் அவர் அப்படி ஒரு சந்திப்பை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி அந்த எந்த விதமான தேர்தல் உடன்பாட்டுக்காகவும் போகக்கூடியவர் அல்ல சஜித் பிரேமதாசா. சரி, நன்றி. நாங்கள் அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை நிறுத்திக் கொண்டு அடுத்த வாரம் தொடர்ந்து உரையாடலாம். இனி நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர், இந்த போரின் பொழுது கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும், ஹமாஸினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவர்களை இஸ்ரேல் படுகொலை செய்தது, ஈரான் அந்த நாட்டுக்குள் வைத்து படுகொலை செய்தது என்ற குற்றச்சாட்டு, பலரும் அதை இஸ்ரேல் தான் அதை செய்தார்கள் என்று கூறுகிறார்கள். இதன் பின்னர் ஈரான் கூறுகின்றது, நிச்சயமாக இந்த படுகொலைக்கு தான் பழி வாங்குவேன் என்று கூறுகின்றார்கள். இஸ்ரேல் ஈரானை எப்படி பழி வாங்கும்? ஈரானை பொறுத்தவரையில இது ஒரு அவமானம் தரக்கூடிய ஒரு தாக்குதல். அவர்களுடைய குடியரசுத் தலைவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு பங்கு பெற்று சென்ற ஒரு முக்கிய விருந்தாளி. இப்ப அவரும் ஒரு டிப்ளோமேட்டாகத்தான் கருதப்படக்கூடியவர். கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர். அவர் இப்ப அவருக்கு சரியான உதாரணம் சொல்வதாயின், விடுதலை புலிகள் தமிழ் செல்வன் மாதிரித்தான் அவர் ஹமாஸுக்கு கொல்லப்பட்ட இஸ்மாயில் ஹனியே இருக்கின்றார். அவர் ஒரு அரசுரையியலாளர். அவரை கொன்றது ஒரு பாரதூரமான விஷயம். கொல்லப்பட்ட இடம் ஈரான் என்பது ஒரு மோசம், ஒரு பாதகமான நிலை மட்டுமல்ல. அவர் கொல்லப்பட்ட இடம் ஈரானுடைய ரிப்பப்ளிக்கன் கார்டு, இஸ்லாமிக் ரிவர்சலரி கார்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த எலைட் ஆர்மி யூனிட்டினுடைய கெஸ்ட் ஹவுஸ், அவர்களுடைய விருந்தினர் மாளிகையில் தான் அவர் கொல்லப்பட்டுள்ளார். அது மட்டுமல்ல, ஹொமைனியுடைய வதிவிடத்துக்கு அண்மையில் வைத்துக் கொல்லப்பட்டுள்ளார். அதை மற்றது உள்ளுக்குள்ள நடந்த சதிவேலையால் அவர் கொல்லப்பட்டுள்ளார். இப்ப ஈரானில் தற்போது இஸ்ரேலுடைய உளவாளிகள் மிகவும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில் ஆழமாக ஊடுருவி இருக்கின்றார்கள். அப்ப அந்த வகையில இப்ப சீனா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னம் தன் சிஏஏனுடைய ஏஜென்ட்களாக செயற்படுகின்ற பல சீனர்களை, கிட்டத்தட்ட எல்லோரையுமே கைது செய்தது, இல்லாமல் காணாமல் ஆக்கியது. அப்ப நியூயார்க் டைம்ஸ் சொல்லி இருந்தது, சிஐஏ சொத்தை அழிஞ்சு போயிச்சு சீனாவில. அந்த மாதிரி ஒன்றை முதல் ஈரான் செய்ய வேண்டும். முதல் தன்னுடைய நாட்டை அந்த இஸ்ரேலுடைய நஞ்சு பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். சொன்னா முன்பு நடந்த தாக்குதல் கூட, அவர்கள் செய்த ஆளில்லா தாக்குதல் கூட ஈரான்ல இருந்துதான் செய்யப்பட்டதாக செய்திகள் வந்தன. இஸ்ரேலிருந்து ஏவப்பட்ட ஆளில்களால் தாக்கப்படவில்லை, ஈரான்ல இருந்து செய்யப்பட்ட ஆளில்லா விமானங்கள் தான் அவர் தாக்கப்பட்டதாக சொல்றது. இந்த தாக்குதல் கூட உள்ளுக்குள்ள நடந்தது. அந்த கெஸ்ட் ஹவுஸினுடைய அந்த விருந்தினர் மாளிகை நடப்புக்கு பொறுப்பானவரை கூட கைது செய்துள்ளனர். அது மட்டுமல்ல, பல உளவுத்துறை சேர்ந்தவர்களை, உளவாளிகளாக செயற்பட்ட பல முக்கிய பதவியில் உள்ளவர்கள் எல்லாம் ஈரான் கைது செய்து வைத்திருக்கின்றனர். ஈரான் இனி அதை முதல் செய்ய வேண்டிய, அதை சுத்தப்படுத்த வேண்டியதான் செய்ய வேண்டியது. இப்ப ஈரான் எப்படி தாக்குதல் செய்யும் என்று சொன்னால், அப்ப 2 மாதங்களுக்கு முன்னம் நடந்த தாக்குதல் போல் இல்லாமல், அது முன்னறிவிப்பு கொடுத்து விட்டு செய்த தாக்குதல். அது இல்லாமல் ஒரு முன்னறிவிப்பு கொடுக்காமல் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நேரத்தில் தாக்குவார்கள். அது மட்டுமல்ல, ஒரு காத்திரமான
இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இஸ்ரேலிலும் உள்ள ஒரு உயர்நிலையில் உள்ள ஒருவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய வகையில இந்த தாக்குதல் அமையலாம். இஸ்ரேலுக்கு மற்றது ஈரான் மீது ஈரானிய மக்களுக்கு நம்பிக்கை ஈரானுடைய ஆட்சியாளர் மீது ஈரானிய மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில இந்த தாக்குதல் அமைய வேண்டும். அப்ப அதற்கேற்ற வகையில செய்ய வேண்டும். அப்ப நான் நினைக்கின்றேன் ஒரு மிகச்சிறந்த தாக்குதலாக இருக்கும் என்று சொன்னால் ஹமாஸ் அமைப்பினர், மற்றது வட யெமனிலிருந்து செயல்படுகின்ற ஹூதிஸ் அமைப்பினர், ஹிஸ்புல்லா அமைப்பினர், ஈரான் ஆகிய மற்ற ஈராக்கிலும் சில அமைப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமில்ல சிரியாவில் இருக்கிறப்ப இப்படி எல்லா இடங்களிலும் இருந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு படை சொந்தங்கள் 5 முனைகளிலிருந்து ஆபத்தை எதிர்பார்க்கும். 5 முனைகளிலிருந்து பெருமளவு இறைகணைகள், ஏவுகணைகள், ஆளினிகள் போன்றவற்றை ஒரே அடியாக பல்லாயிரக்கணக்கில் வீசினால் இஸ்ரேலுக்கு ஒரு பலத்த இழப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலைத்தான் ஈரான் செய்ய வேண்டும். அப்ப அதான் ஹூதிஸை பொறுத்தவரை ஒரு வலிமை மிக்கவர்களா இருந்தாலும் அவர்களுடைய இடம் தூரத்தில் இருக்கிறபடியால், இஸ்ரேலிருந்து தூரத்தில் இருக்கிறபடியால் ஹூதிகளால பெருமளவு தாக்குதல்கள் செய்ய முடியாது. இப்ப சிரியாவில் உள்ளவர்களும், சிரியாவில் உள்ள ஈரானுக்கு ஆதரவான அமைப்புகளும், போராளி அமைப்புகளும், ஹிஸ்புல்லா அதாவது லெபனானில் இருந்து செயற்படுவதுதான் பெருமளவு தாக்குதலை செய்ய முடியும். காசா நிலப்பரப்பிலிருந்து தற்போது செய்ய முடியாது. ஈரான் மற்றது ஏற்கனவே அமெரிக்கா தன்னுடைய சகாக்களை, அதாவது இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான சகாக்களை முன்பு செய்தது போல பிரான்ஸ், பிரித்தானியா, ஜோர்டான், எகிப்து, சவுதி அரேபியா இப்படி நாடுகளையும் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான ஒரு கூட்டமைப்பை அதை ஏற்கனவே அமெரிக்கா உருவாக்கி விட்டது. அது மட்டுமல்ல தன்னுடைய கடற்படை கலங்களையும் விமானப்படையையும் இஸ்ரேலுக்கானதாக நகர்த்தியும் உள்ளது. அப்ப அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் உதவிக்கு வருவார்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது இது பிராந்திய போராக வெடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு காலகட்டமாக வந்து விட்டதா? இது நினைக்கிறேன் ஒரு முன்பு போல ஒரு இரவு அல்லது ஒரு சில நாட்கள் தான் நடக்கும். ஆனா ஏன்னா இஸ்ரேல் இதே ஒரு பிராந்திய போராக்காமல் ஈரானை அடக்குவதற்கான ஒரு நல்ல தருணம் என்று நினைக்கின்றது போல இருக்கின்றது. அப்ப இதற்கும் அது அஞ்சாத நிலையில் இருக்கின்றது. தன்னுடைய படைக்கல வலிமையிலும் உளவுத்துறையின் வலிமையிலும் அது மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கின்றது. மற்றது இஸ்ரேலுக்கு நன்கு தெரியும், பெருமளவு படைக்கலங்களை தற்போது உற்பத்தி செய்ய முடியாது, எந்த ஒரு நாட்டாலும் உற்பத்தி செய்ய முடியாது என்ற வகையில. அது மட்டுமல்ல ஈரான் ஏற்கனவே தன்னுடைய பல படைக்கலங்களை உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு வழங்கிவிட்டது. அப்ப அந்த அடிப்படையில ரஷ்யாவினுடைய உதவியை கூட பெருமளவு படைக்கலங்கள் உதவி கிடைக்கும் என்று நம்ப முடியாது. ஆனால் தொழில்நுட்பங்கள் கிடைக்கும். அந்த தொழில்நுட்பங்களை பாவித்து புதிய படைக்கலங்களை தான் ஈரான் உருவாக்க முடியும் இல்லையா? அதுவும் உடனடியாக செய்ய முடியாது. அதில் அதற்கு ஒரு நீண்ட காலம் எடுக்கும், பல மாதங்கள் எடுக்கலாம். அமெரிக்கா பொறுத்த மட்டில் அவர்கள் பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு தெரியும். கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக பங்குச்சந்தை சரிவு பாரிய ஒரு சரிவை கொண்டு வந்திருக்கின்றது. அவர்களுடைய பொருளாதாரம் இனியில் என்று கீழே போவதற்கான நிலைமை இருப்பதாக கூறப்படுகின்ற இந்த நேரத்தில் இந்த போரை அவர்கள் விரும்புவார்களா? அமெரிக்கர் விரும்புவார்களா? இதே ஒரு சந்தர்ப்பமாக ஈரான் தரப்பினர் போரை விரிவடைய செய்வார்களா? அமெரிக்கா மட்டுமல்ல மற்ற ஐரோப்பிய நாடுகள், மற்றது அந்த வட ஆப்பிரிக்கா, மற்றது மேற்காசியா உள்ள எந்த ஒரு நாடும் ஒரு போரை விரும்பவில்லை. தற்போது போர் விரிவடைவது செய்யவில்லை. ஆனால் இஸ்ரேல் எதையும் கேட்காத ஒரு நிலையில், யாருக்கும் செவிசாய்க்க முடியாத ஒரு நாடாக இருக்கின்றது போல தெரிகின்றது. காரணம் ஒன்று, நெத்தன்யாகு தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்கு இப்படி ஒரு போராபத்து சூழல்ல வைத்திருந்தால் தான் அவர் பதவியில் இருக்க முடியும் என்பதாலும் அவர் ஒரு போரை விரும்புகின்றவராக இருப்பதான் இங்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. சரி, நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வாரம் இந்த நிலைமைகள் எவ்வாறு மாற்றம் காண்கின்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவோம். இனி நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவதற்கு முன்னதாக நிறைவாக பங்களாதேஷில் சில மாதங்களாக போராட்டம் நடைபெற்று வந்தது, மாணவர்களுடைய போராட்டம். அந்த மாணவர்களுடைய போராட்டத்தினால் அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கின்றது. இந்த போராட்டத்துக்கு என்ன காரணம் என்றதை முதலில் கூறுங்கள். எவ்வாறு இந்த மாணவர்கள் 1 மாதத்துக்குள் இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டார்கள்? இந்திய ஊடகங்கள் பெரும்பாலானவற்றுடைய கருத்து இலங்கையில நடந்ததுன்ற அதே டெம்ப்ளேட், அதே மாதிரி வடிவமான அதனுடைய மிரர் இமேஜ் போலத்தான் இந்த புரட்சி நடக்கின்றது என்று சொல்லி
இன்று வருகின்ற அந்த காணொளி காட்சிகளை பார்க்கின்ற போது அன்று கோத்தபாய ராஜபக்சனுடைய மாளிகைக்குள் பூந்து என்னென்ன செய்தார்களோ அதே போல ஹசீனா அம்மையாருடைய ஷேக் ஹசீனா அம்மையாருடைய மாளிகைக்குள் பூந்து அங்குள்ள உணவுகள் எடுத்து சாப்பிடுவது, அங்குள்ள கட்டில்கள் படிப்பது, அங்குள்ள சாமான்கள், அங்குள்ள பொருட்களை எடுத்து செல்வது போன்றவை தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்ப இந்த குறிப்பிட்ட அம்மையார் ஹசீனா அம்மையார் முஜிபுர் ரஹ்மான் என்று பங்களாதேசத்தினுடைய தேச தந்தையினுடைய மகள். அப்ப அவர் சுதந்திரம் பெற்ற பின்னர் அவருடைய கட்சி அவாமி லீக். அந்த கட்சியும் முக்தி வாகினி என்ற அமைப்பின் சேர்ந்தான் இந்த பங்களாதேஷ் விடுதலைக்கு வைத்தன. பின்பு முக்தி வாகினி ஓரங்கட்டப்பட்டது, அழிக்கப்பட்டது. அவாமி லீக் கட்சி தான் ஆட்சிக்கு வந்தது. அப்ப அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன், பங்களாதேஷ் சுதந்திரம் பெற்றவுடன் அந்த அரச பதவிகள்ல கணிசமான அளவு இந்த போராட்டத்துல பங்கு பெற்றிய தங்களுடைய சுதந்திரத்துக்காக போராடியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும், அந்த பாகிஸ்தானுடைய அட்டூழியத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வழங்கப்படும் என்றும், மற்றது வறியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கொள்கை இருந்தது. அப்ப இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றியவர்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த அரச பதவிகள் கொடுத்தது எல்லாமே இந்த அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர்களுக்குத்தான். அப்ப இது அதை செய்யக்கூடாது என்று அது நிறுத்தப்பட்டு பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்பட்டு அது நிறுத்தப்பட்டு அப்புறம் மீண்டும் அது தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. அதை கொண்டு வந்த போது அதை எதிர்த்து வழக்கு போட்ட போது அது அரசியலமைப்பிலே உள்ளது, அதை நிறுத்த முடியாது என்று அங்குள்ள உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பின்பு மக்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். அப்ப இவர் இந்த ஹசீனா அம்மையார் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு பெண்ணாகத்தான் அவர் செயற்பட்டு கொண்டு வந்தார். அவருடைய தந்தையாருடைய அப்படித்தான் இருந்தார், வீரம் அப்படியேத்தான் இருந்தார். அப்ப தற்போது இந்தியாவில இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடக்கின்றபடியால் இந்த போராட்டக்காரர்கள் தங்களுடைய போராட்டத்தில் இந்த இடஒதுக்கீட்டை மட்டுமல்ல இந்திய எதிர்ப்பு கோஷத்தையும் இணைத்துக் கொண்டுதான் இந்த போராட்டத்தை செய்தார்கள். மற்றது இந்த போராட்டத்தினுடைய தீவிரம் அங்குள்ள பொருளாதார நெருக்கடியில் மத்தியிலும் அந்த நெருக்கடியும் அதற்கு தூண்டுகோலாக அமைந்தபடியால் தான் ஒரு வாரங்களுக்குள் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டுள்ளது. மற்றது நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்று சொன்னால், ஒரு பிராந்திய ஆதிக்க போட்டிக்குள் இருக்கின்ற ஒரு ஆட்சியாளர் அவர் தன்னுடைய ஆட்சியை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், தன்னுடைய மக்களை தன் பக்கம் வைத்திருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய படையினரை தன்னுடன் வைத்திருக்க வேண்டும். அப்ப இன்று அவருடைய மாளிகையிலிருந்து, அதாவது 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அவருடைய மாளிகையிலிருந்து பொருட்களை எடுத்து செல்கின்ற போது அங்கு நின்ற படையினர் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யவில்லை. அவர்கள் உடன்படு நிலையில் தான் இருக்கிறார்கள். அப்ப எந்த ஒரு ஆட்சியாளரும் அதில் குறிப்பாக பிராந்திய ஆதிக்க போட்டிக்குள் மாட்டுப்பட்டிருக்கின்ற ஆட்சியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு தாங்கள் சார்பாக போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றது இந்த ஆட்சி மாற்றத்துல சிஐஏ சம்பந்தப்பட்டிருப்பதாக அவாமி லீக் கட்சியினர் சொல்லுகின்றார்கள், இந்தியர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஆட்சி மாற்றத்துல ISI என்று சொல்லப்படுகின்ற பாகிஸ்தானுடைய உளவுத்துறை சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றார்கள். மற்றது பங்களாதேஷில் ஒரு கட்சி இருக்கின்றது, ஜமாத் உல் இஸ்லாமி என்ற ஒரு கட்சி. அப்ப அந்த கட்சியும் இந்த போராட்டத்துல முக்கிய பங்கு பெற்றது. என்ன காரணத்துக்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்? அவர்கள் இந்த ஜமாத் உல் இஸ்லாமி என்ற கட்சி பாகிஸ்தானுக்கு ஆதரவான கட்சி. இந்த பங்களாதேஷ் விடுதலை ஈடுபட்டார்கள். அது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கின்ற ஒரு பிரதேசம். அதாவது மியான்மர், இந்தியா, சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையிலும் ஒரு பெரிய கடல்
பரப்பிலும் இருக்கின்ற ஒரு இடம் என்றபடியால் சிஐஏ அங்கு எப்போதும் அந்த நாட்டில ஒரு ஒரு தன்னுடைய அக்கறையை காட்டிக் கொண்டுதான் இருக்கின்றது. அது தொடர்ச்சியாக அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. சீனா வந்து அங்கு துறைமுகங்களை அமைக்க முயன்றது. பின்பு ஒரு மாதிரி சீனாவை இந்த ஹசீனா அவர்கள், அம்மையார் அவர்கள் ஊரம் கட்டிவிட்டு இந்தியாவுடன் தான் அதிக நட்பு காட்டினார். இந்த சிட்டகோங் துறைமுகத்தை கூட அதனுடைய அபிவிருத்தியை கூட இந்தியாவுக்கு தான் வழங்கியிருந்தார். வேறு பல திட்டங்கள் எல்லாம் இந்தியாவுடைய ஆதரவுடன் நடந்தது. மற்றது அவர் பெருமளவில் ஊழல் செய்தார் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்ப ஒரே அளவு திட்டங்கள் இந்தியாவிலும் பங்களாதேஷிலும் செய்யப்பட்ட பல்வேறு திட்டங்கள் இங்கு நடந்தது. இந்தியாவில் செய்த போல அங்கும் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவிலே அதுக்கு ஏற்பட்ட செலவிலும் பார்க்க அதிக அளவு செலவு பங்களாதேசத்தில் ஏற்பட்டது. அதற்கான காரணம் ஊழல் தான். இப்ப ஊழல், இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை, மற்றது அவர் வந்து இந்திய சார்பு நிலை எடுத்தது. இப்ப இந்திய சார்பு நிலை எடுத்தபடியால் இந்தியா ஒரு ஆன்டி முஸ்லிம் நிலைப்பாடு உள்ள ஆட்சியாளர் இந்தியாவில் இருப்பதாலும் அப்ப வந்து பங்களாதேஷில் அது இலகுவாகிவிட்டது. இது வந்து இரண்டாவது நிகழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். முதலாவது மாலத்தீவில் நடந்தது. அங்கும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றவர்கள். அடுத்தாக பங்களாதேஷில் ஈடுபாட்டுக்கு காரணம் என்ன? ஐஎஸ்ஐ வந்து அவர்கள் வந்து ஒன்று இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டும். மற்றது இவர்கள் தங்களுடைய எதிரிகள் தங்களோட நாட்டை தங்களுடைய வலிமையை பலவீனப்படுத்தியவர்கள் தான் இந்த அவாமி லீக் கட்சியர். அப்ப அவாமி லீக் கட்சியின் மீது ஐஎஸ்ஐ என்று சொல்லப்படுகின்ற பாகிஸ்தானி உளவுத்துறை எப்போதும் ஒரு கசப்புணர்வுடன் தான் இருக்கும். அவர்களுக்கு எதிராகத்தான் செயற்படும். இதேபோல ஒன்றை சொல்ல வேண்டும். 17 கோடி மக்கள் வாழ்கின்ற பங்களாதேஷில 1 கோடி இந்துக்களும் வாழ்கின்றார்கள். இந்தியாவுடன் 4000 கிலோமீட்டர் எல்லையை கொண்ட ஒரு நாடு பங்களாதேசம். அப்ப இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையம் சொல்லப்படுகின்றது. அப்ப அவர்கள் வந்து மற்றது பங்களாதேஷ் இப்போ இந்தியாவை பொறுத்தவரை ஒரு முக்கியமான நாடு என்னென்று சொன்னால், இந்த 7 மாநிலங்கள், வடகிழக்கில் உள்ள 7 மாநிலங்கள், அசாம், மற்றது மணிப்புரி, இப்படி 7 மாநிலங்கள் இருக்கின்ற 7 சிஸ்டர்ஸ் என்று சொல்றார்கள். இந்த 7 மாநிலங்களையும் இந்தியாவில் இணைக்கின்றது ஒரு சிறிய ஒரு பாதை தான். அந்த பாதையை பூட்டான் ஊடாக வந்து சீனா கைப்பற்றினால் அந்த 7 மாநிலங்களுக்கும் இந்தியாவிடமிருந்து துண்டிக்கப்படும். அப்படிப்பட்ட நிலையில பங்களாதேஷ் ஊடாகத்தான் இந்தியா அந்த 7 மாநிலங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்த முடியும். அந்த மாநிலங்களை தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். அந்த அடிப்படையில இந்தியாவுக்கு வந்து பங்களாதேஷ் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாடு. அதுவும் சீனா கண்வைத்துள்ள அந்த வடகிழக்கு மாகாணங்கள்ல இந்தியாவுக்கு மிக முக்கியமானது. அந்த இமயமலைச்சாரல் அமைந்துள்ள அந்த 7 மாநிலங்கள், மிஸ்ரோம் போன்ற நாடு, நாகாலாந்து போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலைகள் என்றபடியால் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு தேவைப்படுகின்ற ஒரு பிரதேசமாகும். ஞாயிற்றுக்கிழமை நடந்த போராட்டத்தின் பொழுது 300க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி, இதுதான் முதல் தடவையாக ஒரே நாளில் இவ்வளவு இறந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றது. மாணவர்களுடைய கோரிக்கை எவ்வாறு இருக்கிறது? மாணவர்களுடைய கோரிக்கை, அவர்கள் வேலைவாய்ப்பு அடிப்படையில் பார்க்கின்ற போது அவருடைய முதலாவது கோரிக்கை இந்த இடஒதுக்கீடு தான். அப்போ அது மட்டுமல்ல, பிறகு அதற்கு பின்னர் பொருளாதார பிரச்சனை ஒரு புறம், மற்றது இந்த இந்திய எதிர்ப்பு வாதம் போன்றவைதான் இருக்கிறப்ப இந்த ஆட்சி மாற்றம் நடந்தவுடன் திங்கட்கிழமை ஆட்சி மாற்றம் நடக்கின்றது. 6ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆட்சி மாற்றம் நடந்த ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் இந்தியாவுடைய கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பிற்கான அமைச்சரவை குழு வந்து அவசரமாக கூட்டப்பட்டுள்ளது. அதுல அஜித் டோவால் என்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் அதுல கலந்து கொண்டுள்ளார். இந்த கூட்டம் கூடுவதற்கு முன்னர் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து தலைமை அமைச்சர் மோடியுடன் அவசர கூட்டம் ஒன்றை கூட நடத்தியிருந்தார். இது பற்றி வைத்து பார்க்கின்ற போது இந்த நிகழ்வு வந்து இந்தியாவுக்கு இவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். பங்களாதேஷினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா அம்மையார் ராஜினாமா செய்துவிட்டார். அடுத்தது என்ன நடக்க போகிறது? தற்போது படையினர் தான் ஒரு இடைக்கால அரசை அமைப்பதற்கு முயல்கின்றார்கள். தாங்கள்
செவ்வாய்க்கிழமை அதை அமைப்போம் என்று சொல்கின்றார்கள். அதற்கு முன்னர் அவர்கள் எல்லா கட்சிகளையும் சந்தித்து கதைத்துள்ளார்கள். அதுல இந்த ஜமத்துல் இஸ்லாமி என்ற கட்சி கூட ஆட்சியை தங்களிடம் கையளிக்க வேண்டும் என்று கூட கேட்டிருந்தார்கள். அதுல குறிப்பா நாங்கள் பார்க்க வேண்டியது அவாமி லீக் கட்சியுடன் படையினர் சந்திப்பை மேற்கொள்ளவில்லை. உண்மையில அவர்கள் அதிக பெரும்பான்மையான மக்களை நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களை கொண்டவர்களுடைய முதல் அவர்களுடன் தான் அவர்கள் உரையாடி இருக்க வேண்டும். அப்ப ஒரு படைத்துறை ஆட்சி நடப்பதற்குத்தான் வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது. ஹசீனா அம்மையாருடைய மகன் உடனடியாக ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார், தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். ஹசீனா அம்மையார் நாட்டை விட்டு ஓடிவிட்டார் என்று கூறுகிறார்கள். கோட்டாபாய ராஜபக்ஷ ஓடியது போல் ஓடினாரா அல்லது நாட்டில் தான் தங்கி இருக்கிறாரா? முதல் வேலையாக அவர் டக்காவிலிருந்து இந்திய எல்லைக்கு அண்மையாக உள்ள ஒரு விமானப்படை தளத்தில் தான் சென்று இறங்கியிருக்கின்றார். அங்கிருந்து அவர் திரிபுரா மாநிலத்துக்கு சென்றார் என்று கூட சொல்லப்படுகின்றது, அல்லது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு விமான தளத்துக்கு சென்றார் என்று சொல்லப்படுகின்றது. இரண்டும் உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. அவருக்கு ஒரு தங்கையார் இருக்கின்றார், அவரும் அவரோடு தான் இருக்கின்றார். அவருக்கு பிரித்தானியாவில் வதிவிடம் இருக்கின்றது, அவருக்கு சொந்த விட இருக்கின்றது நினைக்கின்றேன். அப்ப இந்தியா அவரை உடனடியாக தன்னுடைய நாட்டுக்கு அனுமதிப்பதை விரும்பவில்லை போல தெரிகின்றது என்று சொன்னால், இது மேலும் அந்த பங்களாதேஷில இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை அதிகரிக்கும். நமக்கு தெரியும், ஈரான் மன்னர் ஷாவை அமெரிக்கா ஆதரவு கொடுத்து தன் நாட்டில் தஞ்சம் கொடுத்தபடியாத்தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகல் உச்சத்துக்கு போனது. இன்று வரை அது அந்த உச்ச நிலையிலே இருக்கின்றது. அதே மாதிரியான ஒன்றை இந்தியா விரும்பவில்லை என்று நினைக்கின்றேன். அப்ப மாறாக சில அவர் பிரித்தானியாவுக்கு எடுத்த முயற்சி கூட வெற்றி அளிக்கவில்லை போல இருக்கின்றது. சில பூட்டான் போன்ற இந்திய ஆதரவு பெற்ற இன்னொரு நாட்டில அவர் தற்காலிகமாக தங்கி இருக்கலாம். அவருடைய சகோதரியார் பிரித்தானியாவில் வந்து வாசபதியார், அவர் அரசியல் இல்லாதபடியால் அவர் பிரித்தானியாவில் வந்திருக்கலாம். பின்பு உல்லாச பயணியாக ஏதாவது வகையில் அவர் பிரித்தானியாவுக்கு ஹசீனா அம்மையார் போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சிறப்பு. இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல், அந்த தேர்தலில் ரணிலுடைய வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கின்ற என்ற விடயத்தை கூறியிருந்தீர்கள். அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான அந்த முருகல் நிலையில் ஈரான் எவ்வாறு பழிவாங்கும் என்ற விடயங்களை கூறினீர்கள். நிறைவாக பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம் தொடர்பான விடயங்களை ஊருடைய தமிழ் அன்பர்களுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு இன்னும் ஒரு உலக நகர்வு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். வேல்தர்மா அவர்களே. நன்றி, வணக்கம்.